வெல்கம் ஆல். இந்த வீடியோ நான் ஏன் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்றதுக்கான ரீசன் வந்து இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம கடையில் வந்து நெய் வாங்கும்போது இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸில் தான் வந்து வரும். நம்ம வீட்டிலையே ஆடை சேகரித்து அதுலேருந்து நம்ம பட்டர் ரெடி பண்ணி அதுலேருந்து நெய் செஞ்சோம் அப்படின்னா சொல்லவே தேவையில்ல. அதை டைரெக்டாக நாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்துலேயோ இல்லை கிளாஸ் பாட்டில்லையோ ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். பட் இந்த மாதிரி கடையில் வாங்கும்போது ஆல்ரெடி அது வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னரில் தான் வந்து ஸ்டோர் ஆகி இருக்குது. அது வந்து ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ நாள் இருக்குன்றது அது மேனுஃபேக்சரிங் டேட்டை பொறுத்து இருக்குது. ஸோ அது வந்து ப்ராப்ளம் இல்லை. பட் நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து அதை ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸ்லேயோ இல்லை ஒரு கிளாஸ் ஜார்லேயோ வந்து கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடணும். அந்த பிளாஸ்டிக் பாட்டிலே வச்சு அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. கம்பல்சரி வேறு கிளாஸ் ஜார்லையோ இல்லை பெட்டர் வந்து நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு கிளாஸ் ஜார் வந்து காஃபி தூள் இந்த மாதிரி ஹனி, இந்த பாட்டில் நான் யூஸ் பண்ணுற பாட்டில் வந்து ஹனி வாங்கின பாட்டில், ஹனி வாங்கும்போது கொடுத்தது. ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம வந்து பிளாஸ்டிக்லேயே வைக்கும்போது அது நாம் வந்து கொஞ்ச நாள் தானே இருக்கும், நம்ம யூஸ் பண்ணி காலி பண்ணிடுவோம், அடுத்த மந்த் வாங்கிக்குவோம், அந்த மாதிரி நினைப்போம். பட் என்னென்னா அதில் வந்து நம்ம ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் டைரெக்டாக அதாவது ஹாட் வாட்டரில் வச்சு மெல்ட் பண்ணுறது. அப்படி இல்லை அப்படின்னா சன்லைட்டில் வச்சு அந்த மீதி மிச்சம் ஒட்டிகிட்ருக்க நெய்யெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, எடுத்துடணும் அப்படின்றதுக்காக அதை வந்து சன்லைட்டில் வைக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணும்போது இது வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் தான், பட் இது வந்து பெரிய பிரச்சனையை வந்து உருவாக்கும். பிளாஸ்டிக் தான் வந்து நம்ம லைஃப்பில் இப்போ உள்ள சூழ்நிலையில் உலகத்தில் வந்து மோஸ்ட் டேஞ்சரஸான விஷயமா இருக்குது. ஏன்னா வந்து பிளாஸ்டிக்னால் ஏகப்பட்ட டிசீசஸ் வருது, மெயினாக கேன்சர். ஸோ வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எந்த அளவுக்கு பிளாஸ்டிக் யூசேஜை கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளோட லைஃப்பை வந்து நம்ம சேவ் பண்ணுறோன்னு அர்த்தம்.